laws of exponents, simplify and write the answer in exponential form. So நம்ம வந்து some laws படிச்சோம்ல, 5 laws படிச்சோம், 5 laws of exponents படிச்சோம். அதை அப்ளை பண்ணி இங்க கொடுத்திருக்கிறதெல்லாம் simplify பண்ணணும். ஓகேவா? simplify பண்ணணும். ஆன்சர் வந்து எப்படி இருக்கணும்? exponential formல இருக்கணும். இப்ப first subdivision பாருங்க. 3 square into 3 power 4 into 3 power 8 இருக்கு. So இந்த எல்லாத்துக்குமே பேஸ் வந்து நமக்கு சேமா தான் இருக்கு. பவர்ஸ் கொடுத்திருக்காங்க. ஆபரேஷன் வந்து என்ன இருக்கு? மல்டிப்ளிகேஷன் இருக்கு. அப்போ நம்ம என்ன லா படிச்சோம்? நம்ம என்ன லா யூஸ் பண்றோமோ அதை வந்து சைடுல பிராக்கெட்ல வந்து மென்ஷன் பண்ணணும். நம்ம என்ன லா படிச்சோம்? a power m into a power n is equal to a power m plus n. இதெல்லாம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? பேஸ் வந்து சேமா இருக்கும், பவர் டிஃபரெண்டா இருக்கும், மல்டிப்ளிகேஷன்ல இருக்கும். So a power m into a power n is equal to a power m plus n. இப்போ இதுல எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா பேஸ் வந்து சேமா தான் இருக்கு, மல்டிப்ளிகேஷன் இருக்கு, பவர்ஸ் டிஃபரெண்டா இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? is equal to 3 power 2 plus 4 plus 8 போடலாம். So 8 plus 2 10, 10 plus 4 14. அப்போ 3 power 14 தான் ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. 6 power 15 divided by 6 power 10 இருக்கு. ஸோ இங்கே வந்து டிவிஷன் இருக்கு, பேஸ் வந்து நமக்கு சேமா இருக்கு, பவர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. என்னதான் படித்தோம்? a power m divided by a power n is equal to a power m minus n. ஓகேவா? இந்த லா தான் நம்ம இப்போ அப்ளை பண்ண போகிறோம். அப்போ நமக்கு இங்கே வந்து 6 power 15 minus 10. அப்போ 6 power 15 minus 10 என்ன வரும்? 5 வரும். அப்போ 6 power 5 தான் ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட் வந்து தேர்ட் சப்டிவிஷன் பாருங்க. நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன்ல क्वेश्चन பாத்தீங்கன்னா a power 3 into a power 2. ஸோ இங்கேயும் நம்ம என்னெல்லாம் அப்ளை பண்ணலாம்? a power m into a power n is equal to a power m plus n. இந்த லா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்போ a power 3 plus 2 is equal to a power 5 தான் ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் சப்டிவிஷன் பாருங்க. ஃபோர்த் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? 7 power x into 7 power 2 கொடுத்துருக்காங்க. ஸோ 7 power x into 7 power 2. ஸோ இங்கேயும் நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம்? a power m into a power n is equal to a power m plus n. ஸோ அப்போ நமக்கு இங்கே என்ன வரும்? 7 power x plus 2. ஸோ அப்போ 7 power x plus 2 தான் நமக்கு ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட் வந்து ஃபிஃப்த் சப்டிவிஷன் பாருங்க. ஃபிஃப்த் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? 5 power 2 the whole power 3 divided by 5 power 3 கொடுத்துருக்காங்க. divided by 5 power 3. ஃபர்ஸ்ட் இதை சால்வ் பண்ணுங்க. இதை